Hello students, exercise 5.1 third sum. Vertices of a given triangles are taken in order and their areas are provided below. In each case, find the value of P. Given question என்ன கொடுத்துருக்காங்க vertices and area value கொடுத்துட்டாங்க. அதில் vertices ஓட valuesல ஒரு கோஆர்டினேட்டோட வேல்யூ பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க பி வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வெட்டிசஸ் ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெட்டிசஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் மெஷர்மெண்ட் இல்லாத பி வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ கிவன் கோஆர்டினேட்ஸை நம்ம ஆர்டராக எடுத்துக்க போகிறோம். x0 0 தட் இஸ் x1 y1 இட் இஸ் x2 y2 x3 y3. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி அப்ளை பண்ணுவீங்க? 1/2 0 0 p 8 and 6 2. ஃபஸ்ட்டு ஒன் திரும்பவும் ரிப்பீட் ஆகும் 0 0. நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 22 ஆப்போசிட் சைட் போகும்போது இந்த வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகிடும்? 40யாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அகெயின் என்ன செய்ய போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு பி எல்ஹெச்எஸ்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரிமைனிங் வேல்யூஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு கேன்சல் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 20. இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு? 40யாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 0 × 8 p × 2 0 6 × 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 + 2p + 0 அப்படின்னு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது 0 8 4s are 48 8 6 are 48 0 × 2 0. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ண போது 2p - 48 = 14 கிடைக்குது. 48 ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகுது, 88 ஆகிடுச்சு. அகெயின் பி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 44. நெக்ஸ்ட் சம் கிவன் 3 வெர்டிசஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பிபி 5 6 5 - 2. கிவன் ஏரியா 32 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் வேல்யூவை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்டு பாயிண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அகெயின் ரிப்பீட் பண்ணி எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ண போகிற 2 ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 64 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேம் வேரியபிள் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுவேன். இங்கே 6b இருக்குது, 5b 11p ஆகிடுச்சு. -10 எகெயின் இந்த டெஸ்ட் ஸ்டெப்பில் 5p - 2p 3pன்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் p = 13 கிடச்சிருது. ஓகேவா? Next topic. In each of the following, find the value of A for which the given points are collinear. Given 3 points collinear இருக்குது அப்படின்னா என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க? ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Given 3 vertices 3 points are collinear, then find the value of Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ collinearனா என்னென்னு தெரியும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. ஏரியா ஃபார்முலா என்ன? 1/2 x1 y2 ப்ளஸ் y1 x2 y3 ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதுவோம். அதுக்கு பதிலாக நம்ம கிராஸ் மல்டிப்ளையில் பாயிண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தேர்டு டாப்பிக்கும் ஃபோர்த்து டாப்பிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு சம் பார்க்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அங்கே கிவன் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொல்லீனியர்னு சொல்லிட்டதுனால ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஏவோட வேல்யூவை. சரியா? இதில் என்ன செஞ்சுருக்கோம்? 3 கிவன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 பாயிண்ட்ஸுக்கு கீழே நீங்கள் என்ன எழுதணும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் is equal to 0 and then therefore 1/2 into given point, first point, second point, third point and first point again repeat ஆகும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணும். இந்த 2 ஆப்போசிட் சைட் போச்சுன்னு என்னவாகிடும்? 0வாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த வேல்யூவில் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
வேரியபிள் டேர்ம் மட்டும் இந்த சைடு இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆப்போசிட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? 2a + 6 - 6a + 6ன்னு இருக்குது. ப்ராக்கெட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் மைனஸ் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னவாயிடும்? -12 + 6 - 6ன்னு ஆகிடும். ஸோ வேல்யூவே அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை அண்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும். இந்த 2 வேர்ட் அப்வர்ட் டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் வேல்யூஸை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் a = 0ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இங்கே 3 வேல்யூலையுமே ஏன்னு இருக்கிறதுனால போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸ்டெப்பை கிளியராக பார்க்கணும். 1/2 ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் அகைன் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்னவா இருக்குது? a × a 2a² - a + 1 × 6 - 2a. நெக்ஸ்ட்டு -4 - a × 2 - 2a. இது என்ன டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸ் 2 - 2a × -a + 1, 2a × -a - 4 and 6 - 2a × a. இந்த வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே நம்ம 2a² மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்சிருச்சு. இங்கே பைனாமியல் இன்ட்டு பைனாமியல்ன்றதுனால நம்ம என்ன செய்யணும்? -a × 6 - a × -2a 1 × 6 and 1 × 2a மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2a² - 8a + 6ன்னு கிடைக்கும். இதோட மீனிங் என்ன கிடைச்சிருக்கும்? இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போது நம்மளுக்கு -6a +2a² +6 - 2aன்னு இருக்கும். இந்த 2a -2a -6a ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? -8a. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2a² - 8a + 6ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரியே தான் இந்த பைனாமியலும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2a² + 6a - 8ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பைனாமியல் அதே மாதிரியே தான் 2 × -a 2 × 1 -2a × -a அண்ட் -2a × 1 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னர் டேர்ம் பாருங்கள். இதில் மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டாக பாருங்கள். -8 இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 2a × -4 2a × -a. அப்போ -2a² - 8aன்னு கிடச்சிருச்சு. இங்கே மோனோமியல் இன்ட்டு பைனாமியல்ன்றதுனால இந்த வேல்யூ. ஸோ a² வேரியபிள் டேர்ம், a வேரியபிள் டேர்ம் அண்ட் 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இங்கே 2a² இருக்குது, இங்கே 2a², இங்கேயும் 2a². இந்த 3 வேல்யூஸே ஆட் என்ன செய்யணுமோ செய்வீங்க. நெக்ஸ்ட்டு 8a, இங்கே 6a a வேரியபிள் டேர்ம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் டேர்ம்ஸ். அதே மாதிரி டவுன்வர்டில் இருக்க வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 8a² + 4a - 4 = 0ன்னு கிடச்சிருக்கு. இது எல்லாமே எந்த டேபிளில் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்க முடியும்? 4 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 8/4 2, 4/4 1 அண்ட் 4/4 - 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 2a² + a - 1 = 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஏக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஏக்கு 2 சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? இங்கே கிவன் ஈக்குவேஷன் 2a² + a - 1. இப்போது என்ன செய்வேன்? a² கோஎஃபிஷியன்ட் 2, கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × -1 தட் இஸ் -2. இதோட ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? +1 கிடைக்கணும். -2 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, 1 × 2. இங்கே கோஎஃபிஷியன் ஏவோட கோஎஃபிஷியன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால 1 வேல்யூ பாசிட்டிவ் 1 வேல்யூ நெகட்டிவ். ஸோ நம்ம என்ன செய்வோம்?
மைனஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 2ன்னு இதை மென்ஷன் பண்ணுவேன். ஏ மைனஸ் 1 ப்ளஸ் 2 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2. இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1. பாசிட்டிவ் 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் 1. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2 கிடைக்கும். அதை நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறீங்க? 2a² இருக்குது இல்லையா? 2a². இந்த ஏவை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன்? ப்ளஸ் 2a மைனஸ் ஏ மைனஸ் 1ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். மைனஸ் 2ன்னு நம்ம ஸ்ப்ளிட் போட்டோம் இல்லையா? மைனஸ் 2வை 1 இன்ட்டு 2ன்னு போட்டேன். ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு போட்டோம் இல்லையா? மைனஸ் 1 இன்ட்டு 2ன்னு போட்டேன். ஸோ மைனஸ் 2a²ங்கிறத ஏஏவாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இதான் அதோட மீனிங். சரியா? மைனஸ் 1a ப்ளஸ் 2a அதுதான் இந்த வேல்யூ. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? 2a² ப்ளஸ் 2a மைனஸ் ஏ மைனஸ் 1. இந்த 2 டேர்ம்ஸில் காமன் ஃபேக்டர் 2a அவுட் சைடு எடுக்கும்போது a ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இந்த 2 டேர்ம்ஸில் மைனஸ் காமனாக இருக்கிறதுனால a ப்ளஸ் 1. இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இது அனதர் டேர்மாக இருக்குது. இது ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? a ப்ளஸ் 1. a ப்ளஸ் 1 அவுட் சைடு எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்கும்? 2a மைனஸ் 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் எல்லா ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவல் டு 0 கிடச்சிரும். ஸோ இது நம்ம ஒன்று a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆர் 2a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் b ஈக்குவல் டு 1/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். a ஈக்குவல் டு 1/2. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஏவோட வேல்யூ -1 அண்ட் 1/2. ஸோ ஃபேக்டரைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th sum. Find the value of k if the area of the quadrilateral given and 4 vertices given. அந்த 4 verticesல one of the coordinates k. ஸோ இந்த கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். நம்ம ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட் கிளாஸில் கற்றுருக்கோம் இல்லையா? அதில் 1/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்டு பாயிண்ட் அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணி எழுதுவீங்க. அப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது 28 இன்ட்டு 2 56 கன்வெர்ட் ஆகும். அகெயின் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம இந்த மெத்தடை நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைரெக்டாக கே வேரியபிள் டேர்ம்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ஆட் சப்ராக்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் ஆன்சர் 21 மைனஸ் 7k ஈக்குவல் டு 56ன்னு இருக்குது. இந்த 21 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாகும்? மைனஸ் 7k ஈக்குவல் டு 56 மைனஸ் 21ன்னு கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் 7k ஈக்குவல் டு ப்ளஸ் 35ன்னு இருக்கும். இந்த மைனஸ் 7 ஆப்போசிட் சைட் போகும்போது 35 பை மைனஸ் 7 வரும். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது -5ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த சம் வெரி சிம்பிள். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம லிசன் பண்ணிட்டு சம் சால்வ் பண்ணாவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th sum. இஃப் த பாயிண்ட்ஸ் 3 points ஆர் கொலினியர். 3 points கொலினியர் மீன்ஸ் 3 points கொலினியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன செய்வேன்? 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்டை அகெயின் ரிப்பீட் பண்ணுவீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா சேஞ்ச் ஆகிடும்? 2 இன்ட்டு 0 0. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா இங்கே ஒரே சிங்கிள் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இங்கே டபுள் வேரியபிள் இருக்கிறதுனால டபுள் வேரியபிளில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ல் நம்ம கிவன் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஏ அண்ட் பி வேரியபிளில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஈக்குவேஷனையும் கிவன் இருக்க ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ அண்ட் பியோட வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்கு? கிவன் ஈக்குவேஷன் a + b கொடுத்துருக்காங்க இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது 0. இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது
3b minus 3b minus 5a plus 36 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 9a 4b minus 5 into minus 3 15 இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இது ரெண்டும் சப்ராக்ட் a வேரியபிள் b வேரியபிள் டேர்ம்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு a வேரியபிள் டேர்ம்ஸில் ஆட் பண்ணுவேன், b வேரியபிள் டேர்ம்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ஏபியில் இருக்க ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. தட் இஸ் 2a plus b minus 3 equal to 0. That is 2a plus b equal to 3. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, a plus b equal to 1. கிவன் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, a plus b equal to 1. இதை நார்மலாக நம்ம கேன்சலேஷன் மெத்தடில் போடுவீங்க இல்லையா, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க, இல்லை கேன்சலேஷன் மெத்தடில் போடுவீங்க. நிறைய மெத்தட்ஸ் நம்ம கற்றுருக்கோம். ஸோ இது சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணும்போது பி டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆனதும் a ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா, இந்த a வேல்யூவை 2 ஈக்குவேஷனில் எனி ஒன் ஆஃப் த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, இது நம்ம வேரியபிள்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கு. b ஈக்குவல் டு கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a plus b ஈக்குவல் டு 1ன்றதுனால b ஈக்குவல் டு 1 minus aன்னு சொல்லலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 1 minus a. b இருக்க பிளேஸில் 1 minus a சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ b அண்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 2, a 2ன்னு நம்ம கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு b ஈக்குவல் டு -1 கிடைக்கும். ஸோ நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம், let p and q are be midpoint of the triangle AB, BC and AC. ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ABC 3 ட்ரையாங்கிள் இருக்குது, ABC ட்ரையாங்கிள் இருக்குது. ABயோட மிட் பாயிண்ட் P, BCயோட மிட் பாயிண்ட் Q அண்ட் ACயோட மிட் பாயிண்ட் R. ஸோ இதை கிவன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெக்டர்ஸஸ் ABC. P value given, Q value given and R value given. Next find A coordinate, B coordinate and C coordinate நம்ம find out பண்ணணும். find out பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, find the area of the triangle ABC. area of the triangle ABC find out பண்ணணும். அதுக்கப்புறம் compare this with area of the triangle PQR. given triangle PQR ஓட வேல்யூ பிக்யூஆரோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஏ கோஆர்டினேட், பி கோஆர்டினேட் அண்ட் சி கோஆர்டினேட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா, கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, அதோட மிட் பாயிண்ட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் P 11,7, இட் இஸ் Q 13.5, 4, இட் இஸ் R 9.5, 4. இப்போது நம்ம ஏபியோட மிட் பாயிண்ட் Pன்றதுனால மிட் பாயிண்ட் இட் இஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, இட் இஸ் b x2 y2, தேர்டு பாயிண்ட் x3 y3 நம்ம கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ டயக்ராம் பாருங்கள், கிவன் பாயிண்ட்ஸை டயக்ராமில் ட்ரா பண்ணியிருக்காங்களா, ஏபிசி கிவன் ட்ரையாங்கிள், மிட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்க ட்ரையாங்கிள் PQR. சரியா, P வேல்யூ, Q வேல்யூ, R வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம AB கோஆர்டினேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு x1 + x2/2 ஃபஸ்ட் பாயிண்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களே, ஏபியோட மிட் பாயிண்ட் P. ஸோ x1 + x2/2 equal to 11. நெக்ஸ்ட்டு y1 + y2/2 equal to 7. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், பிசியோட மிட் பாயிண்ட் Q. ஸோ x2 + x3/2 13.5, y2 + y3/2 equal to 4. நெக்ஸ்ட்டு இந்த ஏசியோட மிட் பாயிண்ட் 9.5. ஸோ x1 + x3/2
y1 + y3/2 ஈக்குவல் டு 4. அந்த கோஆர்டினேட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். அதை தான் இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? x1 + x2/2. ஸோ x1 + x2 ஈக்குவல் டு 22ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. y கோஆர்டினேட்ஸ் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது y1 + y2 ஈக்குவல் டு 14. அதே மாதிரி q பாயிண்ட்டு x2 x3 மிட் பாயிண்ட்டுன்றதுனால இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. x2 + x3 ஈக்குவல் டு 27, y2 + y3 ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு தேர்டு ஏசியோட மிட் பாயிண்ட்டு ஆர். ஸோ ஏ அண்ட் சியோட மிட் பாயிண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு x1 + x2 x3/2 19/2 அண்ட் y1 + y2 y3/2 இஸ் ஈக்குவல் டு 14ன்னு கிடச்சிருக்கு. இதில் ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? x1 + x2 ப்ளஸ் ஈக்குவல் டு 22, x2 + x3 ஈக்குவல் டு 27. இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2x1 + 2x2 + 2x3 ஈக்குவல் டு இந்த RHS வேல்யூஸ் ஆட் பண்ணுற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு y1 2y1 y2 + y2 2y2 y3 + y3 2y3 இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணுற வேல்யூ. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இட் இஸ் 2 காமன் அவுட் சைடு எடுத்துட்டாங்க. இந்த 2 காமன் அவுட் சைடு போகும்போது டிவைட் ஆகுது. ஸோ 34 ஆன்சர் கிடச்சிது. நம்மளுக்கு கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிருந்துச்சு? x1 + x2ஓட வேல்யூ 22. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது x3 வேல்யூ கிடச்சிருது. இந்த x3யை x2 + x3 ஈக்குவல் டு 27 ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x2ஓட வேல்யூ கிடைக்குது. x2ஓட வேல்யூ கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 + x2 ஈக்குவல் டு ஆன்சர் இருக்கு இல்லையா? அதுலேருந்து x1 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் y கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 × y1 + y2 + y3 ஈக்குவல் டு 13 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது y3ஓட வேல்யூ y3யை y1 y2 + y3யில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y2ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க கோஆர்டினேட் ஏபிசியோட வேல்யூ C பாயிண்ட் 12,1, B பாயிண்ட் 15,7 அண்ட் A பாயிண்ட் 7,7. ஸோ ஏபிசியோட வெர்டசஸ் கிடச்சிருச்சு. ஏ பி சி பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன கிடச்சிருக்கு? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி 24ன்னு கிடச்சிருக்கு. இங்கே நெகட்டிவ் வந்திருக்கிறதுனால நீ நெகட்டிவில் ஆன்சர் போடக்கூடாது. எப்போவுமே ஏரியா பாசிட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆன்சர், தட் இஸ் 24. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR அங்கே இருக்க கிவன் வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இது நீங்கள் போடும்போது சிம்பிள் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸ் 27/2 × 4. 2 டேபிளில் சிம்பிளை பண்ணும்போது 27 × 2 54ன்னு இருக்கும். எகெயின் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம 19 × 7.5 3.5ன்னு எடுத்துக்கலாம். இல்லை இது நம்ம டெசிமலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமல்லையே நம்ம கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்குது? 6. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு என்ன கிடச்சிருக்கு? 24ன்னு கிடச்சிருக்கு. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட PQRோட வேல்யூ 6. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கிரேட்டர் வேல்யூ. எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR கிடைக்கும்? 4 டைம்ஸ். இதுதான் அதோட ரிலேஷன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 24 இஸ் ஈக்குவல் டு 4 × 6ன்னு சொல்லலாம். 24 எதோட ஏரியா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. 6 எதோட வேல்யூ? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். சரியா? Given sum, the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வேல்யூ கொடுத்து it is the quadrilateral, outer quadrilateral, it is inner quadrilateral. இது ரெண்டுக்கும் காங்க்ரீட் போட்டு பேச்சியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம என்ன செஞ்சால் போதும்?
ஏரியா ஆஃப் த அவுட்டர் குவாட்ரிலேட்ரல், ஏரியா ஆஃப் இன்னர் குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏபிசிடி இஸ் த அவுட்டர் குவாட்ரிலேட்ரல் அண்ட் EFGH இஸ் த இன்னர் குவாட்ரிலேட்ரல். இது ரெண்டுக்கும் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு இது போடும்போது இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், ஏரியா ஆஃப் ஏபிசிடி, ஏரியா ஆஃப் EFGH செப்பரேட்டாக போட்டதுக்கப்புறமா கூட நம்ம என்ன செய்யலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1/2 × 424, 1/2 × 180. இதை சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 120. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 212 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 90 கிடைக்கும். 212 - 90 தட் இஸ் 12, 122ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபைனல் ஆன்சரில் என்ன சொல்லணும், 122 ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட்ஸ் மிஸ் பண்ணாமல் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம், 10th சம். A triangular shaped glass with vertices ABC, 3 vertices கொடுத்துட்டாங்க, has to be painted. ஒரு triangular shaped இருக்க கிளாஸை பெயிண்ட் பண்ணுறோம். If one packet of paint covers 6 square feet, one bucket paint 6 square feetக்கு கவர் பண்ணும். How many buckets of paint will be required to paint the whole glass if only one coat of paint is applied? ஒரே ஒரு கோட் பெயிண்ட் பண்ணுறோம். அந்த ஒரு 1 பக்கெட் எவ்வளோவுக்கு வரும், 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும். அப்போது இந்த ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பக்கெட் பெயிண்ட் வேணும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், கிவன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ கிவன் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு பக்கெட்டுக்கு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது கிவன் ஸ்கொயர் யூனிட்ஸ் எவ்வளோ வருதோ, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் யூனிட்ஸ் எவ்வளோ வருதோ அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் கிடச்சிரும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. தட் இஸ் 60 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெகட்டிவில் வந்துச்சுனாலும் நீங்கள் பாசிட்டிவில் போட கற்றுக்கணும். நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிவிட்டு குவாட்ரண்ட் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஏபிசிடி ஆன்டி கிளாக் வைஸ் மார்க் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் கிடைக்காது. சரியா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இந்த சம் போடும்போது கரெக்டாக ஏரியா ஆஃப் த கிவன் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ரஃபாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸைஸ் சம்ஸ் போடும்போது போட்டிருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டாபிக் அண்ட் 5th டாபிக் போடும்போது போட்டிங்க இல்லையா, அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஏபிசிடி கரெக்டாக எடுத்து நெகட்டிவ் வேல்யூ வராத மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் பெயிண்ட் கேன் எத்தனை பக்கெட் வேணும் அப்படின்றது 60 டோட்டல் ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குது. ஒரு பக்கெட் 6 ஸ்கொயர் யூனிட்ஸுக்கு வரும். ஸோ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தால் என்னஃபாக இருக்கும், 10 பக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் கிளாஸுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம், இந்த ஃபிகர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AGF. ட்ரையாங்கிள் AGF, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AGF and triangle FED, triangle FED. Next, quadrilateral BCEH, BCEH, B point, BCEG. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. இந்த 3 கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு FEDன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் BCEGன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாட்ரிலேட்டரல் 4 கோஆர்டினேட்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டயக்ராம் இதே மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. நீட்டாக போட்டதுக்கப்புறம் ஏரியா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரியா? ஏரியா ஆஃப் AGF 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெசிமல் இருக்கிறதுனால மிஸ்டேக் இல்லாமல் போடணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் FED 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டெசிமல் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷனில் நீட்டாக போட்டிருக்கணும். சரியா?
உங்களோட புக்கில் நைன்த்து சம் இந்த சம் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி போடுற சம் இதுதான் 10th சம். இட் இஸ் 10th சம், இட் இஸ் 11th சம். சரியா, உங்களோட புக்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 9th சம் ஸ்விம்மிங் பூல் சம், 10th சம் நம்பர் ஆஃப் பக்கெட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம கவுண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த சம். இது 11th சம். டோட்டலாக 11 சம்ஸ் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. உங்களோட புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.